என் உயிரினும் மேலான ஆத்ம பந்துக்களே, அனைவருக்கும் ஆசீர்வாதம். எம்பெருமானை பிரார்த்தித்து புகழ்ச்சி. புகழ் என்பது நீ நடந்துக்கிற விதம், செய்கிற விதம், சொல்லக்கூடிய வார்த்தை, நடைமுறை, இதை பொறுத்து தான் இருக்குது. அது உனக்கு தேடி வரும். புகழ்ச்சின்றது ஒன்றால் யாருக்கா வேலை ஆகணும், நீ அவளை ஏதோ கொடுக்கணும், அவளை எப்போ அவள் பக்கத்துலேயே வச்சுக்கணும், இது மாதிரி சொல்லக்கூடிய இருக்கிறது தான் புகழ்ச்சி அவன் மூலம் வருது. புகழ்ன்றது எப்போதுமே நிலச்சி நிற்கும். நம்முடைய காலம் ஆனாலும் இருந்தாம்பா செஞ்சாம்பா அப்படின்னு நல்லவன்பா நம்ம புகழ்ந்து பேசுவோம். புகழ்ச்சி என்பது இடத்துக்கு ஏற்ற மாதிரி, காலத்துக்கு ஏற்ற மாதிரி, சமயத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிகிட்டே இருக்கும். எப்படி மனுஷனுடைய புத்தி மாறுறதோ அது மாதிரி நிலையற்ற வாழ்க்கையில் அதுவும் நிலை இல்லாது சில பேர் புகழ்ச்சி எதிர்பார்த்து தன்னை சொல்லணும், தன்னை பற்றி தற்பெருமையாக பேசணும். அது நிலை இல்லாதது. நீ நிலை இல்லை, இந்த சரீர நிலை இல்லை, அந்த புகழ்ச்சி நிலை இல்லை. புகழ் என்று சொல்லக்கூடிய ஆத்மானே சொல்லிடலாம். எப்படி ஆத்மா அழிக்க முடியாதோ, நம்மளுடைய காலமாகி இந்த பூத சரீரம் மண்ணில் மடிந்தாலும் இந்த புகழப்பட்டது எப்போதும் நிலைச்சி நிற்கும். நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி பெரிய பெரிய கோவில்லாம், தஞ்சை பெரிய கோவில், அது மாதிரி திவ்ய தேசங்கள்லாம் நிறைய ராஜாக்கள்லாம் சேர்ந்து கட்டினது. அவளுடைய காலம் மறந்தாலும் மறைந்து போனாலும் அவருடைய புகழ் இன்றைக்கும் சொல்லக்கூடிய அளவுக்கு அவள் சாதிச்சிருக்கார். சாதனையாளர்களாக சாதனை படைத்தார்கள். அதுதான் புகழ். புகழ்ச்சி என்பது நிலையற்ற வாழ்க்கைக்கு அது நிலை இல்லாது. அது சந்தர்ப்பவாதிகளால் சொல்லக்கூடிய ஒரு ஏளனம் கூட சொல்லலாம். நம்ம சொல்லிட்டு ஆஹா சொல்கிற மாதிரி நினைக்கலாம். பட் அதெல்லாம் வேஸ்ட்டு. நிலையில்லாத வாழ்க்கைக்கு புகழ்ச்சி, நிலையான வாழ்க்கைக்கு நம்ம இந்த சரீரம் போனாலும் நிகழ்வாக இருக்கக்கூடியது புகழ். புகழ்ச்சியை விட்டுட்டு புகழை தேடுறதுக்கு உண்டான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை மனிதன் செய்ய வேண்டும். அதற்கு மனித நேயமும் தேவை. புரிந்து கொண்டு வாழ வேண்டும், புரிதலோடு வாழ வேண்டும். சில பேர் புகழ்ச்சிக்காக பணத்தையும் கொடுத்து புகழ்ச்சி தேடுற நிறைய மக்கள் இன்றைக்கி எல்லா விதங்களையும் எல்லா பக்கங்களையும் இருக்கா. புகழ் தேடுறவா அமைதியாக இருப்பாள். அவள் எதிரே பார்க்க மாட்டாள். அவளை பற்றி 10 பேர் 100 பேர் சொல்லிட்டு போவாள். அதுதான் நிலைச்சி நிற்கக்கூடியது. புகழ் வளர அளவுக்கு, புகழ் நம்மளை வளர்த்துக்கூடிய அளவுக்கு நாம் எப்படி வாழணும், நாம் எப்படி வழி நடத்தணும், நாம் எப்படி வழி காட்டணும், நம்ம செயல்பாடு எப்படி இருக்கணுன்றதை புரிஞ்சுட்டு புகழ்ச்சி இல்லாமல் புகழோடு வாழ்வதற்கு, நாம் மறைந்தால் நம்முடைய புகழ் நிலைத்து நிற்பதற்கு நாம் பாடுபடுவோம், செயலாற்றுவோம் என்று சொல்லிக்கொண்டு ஜெய் பாரத மாதா கி ஜெய்.